இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக தொழிற்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில நம்ம செய்தியின் தலைப்பு ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். சவால்களை சக்தியாக மாற்று. அதுதான் இன்னைக்குள்ள செய்தியின் தலைப்பு. அதாவது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய எதிரான காரியங்கள் வருது. வாழ்க்கையில எல்லாமே ஒரே நிலையில ஒரு நல்லா அப்படியே போறது கிடையாது. பல சமயங்களிலே ஒரு ஒரு கடினமான சூழ்நிலை வழியா போக வேண்டியிருக்கு. அந்த சூழ்நிலையை எதிர்த்து நம்ம செல்ல வேண்டியிருக்குது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நம்ம இது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, அதுக்கு எதிர்மறையான காரியங்கள் பல நடக்கும்போது, அவையெல்லாம் தாண்டி எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வது? இதுல ரிஸ்க் கூட எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது சவால்கள் இருக்கும். எந்த சவாலுமே இல்லாம, எந்த பிரச்சனையுமே இல்லாம நம்ம சுதந்திரத்தை, நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை அடைய முடியாது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஒருத்தருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். பல நேரத்துல இந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள் கொடுத்து நாட்களாகுது, மாதங்களாகுது, வருடங்களாகுது. இவ்வளவு நாளாகி எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல நம்ம அப்படியே தளர்ந்து போயிடுறோம். இதெல்லாம் எங்க நடக்க போகுது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் திரும்ப அது தொடர்ந்து போறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் இல்லாம போயிருது. ஒரு தைரியம் இல்லாம, பலன் இல்லாம போயிருது. இன்றைக்கு ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போறோம். அந்த நபர் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க எவ்வளவு காலமாக காத்திருந்தார் என்பதை நம்ம பார்க்க போறோம். இது யாருன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல வர்ற காலேப் என்ற ஒரு மனுஷன். இவரை பத்தி என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல முதல்ல நம்ம வாசிக்கிறோம். அதாவது கானான் தேசத்துக்குள்ள வேவு பார்க்கறதுக்கு ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்தும் 12 கோத்திரத்துல இருந்தும் ஒரு நபராக தலைவர்கள், நல்ல அதாவது அந்த கோத்திரத்திலே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க, ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர்களை மோசே தேர்ந்தெடுத்து கானான் தேசத்துக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. 40 நாள் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. அங்க உள்ள கனிகளை கொண்டு வாங்க. அந்த தேசம் எப்படிப்பட்டது என்பதை அளவு பார்த்துட்டு வாங்க. எங்களுக்கு சோதித்து பார்த்துட்டு வாங்க. எங்களுக்கு அதனுடைய விளைவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுல ஒருத்தன் இவன் யூதா கோத்திரத்தின் தலைவனாக அனுப்பப்பட்டவன். இது என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருக்கு. யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அப்படின்னு வருது. அப்போ கரெக்டா அவனுக்கு வயது 40. அப்போ எல்லாம் போயிட்டு 40 நாள் சுத்தி பார்த்துட்டு பதில் சொல்றாங்க. 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. முதல்ல சொல்ற ரிப்போர்ட் இதுதான். அது பால் தேன் ஓடுற தேசம் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இவங்க போய் பார்க்கும்போது பாலும் தேனும் ஓடுகிற அளவு அதை போல ஒரு செழிப்பான ஒரு தேசமாக அது இருந்தது. அதுல உள்ள கனிகள் எது அப்படின்னு சொல்லி மாதுளம்பழங்கள், திராட்சை பழம் அதெல்லாம் கொண்டு வராங்க. ஒரு குலைய தனியா தூக்க முடியாம, திராட்சை குலைய 2 பேர் தடியில கட்டி தூக்கிட்டு வராங்க. அவ்வளவு பெரிய ஒரு குலையான திராட்சை செடி. அவ்வளவு செழிப்பான ஒரு தேசம் தான் அப்படின்னு இது அதனுடைய கனி என்று சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த வசனமே ஆனாலும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அந்த மக்கள் போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க. அந்த தேசத்தின் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எம்மோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இப்போ இவங்க சொல்ற ரிப்போர்ட் முதல்ல ரொம்ப நல்ல தேசம், இதனுடைய கனிகள் எதுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க. அது ரொம்ப பலசாலிகள் அங்க உள்ளவங்க. அது அவங்களுடைய நாடுகள் அரணிப்பானது, அதாவது சுற்றிலும் கோட்டைகளால் சூழப்பட்ட நாடு, பட்டணங்கள். அங்க ரொம்ப பெருசா இருக்குது ஒன்னொன்னும். அங்க ஏனாக்கின் குமாரர் அப்படின்னா அவங்க எல்லாம் ராட்சதர்கள், அரக்கர்கள் மாதிரி பெரிய பெரிய உருவமுடைய ஆட்களை நாங்க பார்த்தோம். அமலேக்கியர் தேசத்தின் தென்புறத்தில் இவங்க இங்கெங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவுதான் சொல்றாங்க. அது சொல்லி முடிச்சு அதுக்குரிய அது அது அதை கேட்டவங்க அவங்களுடைய
ரெஸ்பான்ஸை சொல்றதுக்கு முன்னாடி, அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே காலேப் வந்து அடுத்த வசனத்துல என்ன ஆகும்? 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி அப்படின்னு வருது. அப்ப அமர்த்தினா அவங்க எல்லாம் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க, ஏதோ கலகம் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே அவன் எழும்பி எல்லாரையும் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். இப்போ இவன் வந்து அந்த ஜனங்கள் பேசுறதுக்கு முன்னாடியே இப்ப மற்றவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, இவனும் அவங்களோட போனவன் தான், அந்த 12 பேரோட போன 12ல ஒருத்தன் தான் இவன். அவங்க சொல்றது கொஞ்சம் எதிர்மறையா போகுதுன்னு இவன் எழுந்து சொல்றான், நம்ம எளிதா போயிடலாம், அதை இப்பவே போய் ஜெயித்திடலாம் அப்படின்னு, இப்பவே போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று எளிதா ஜெயித்திடலாம்னு சொல்றான். ஏன் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மேல் இருந்த நம்பிக்கை தான் அவனுடைய நேர்மறையான பார்வைக்கு ஒரு ஆதாரமாக இருந்தது. ஏன்னா சும்மா நம்ம வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவா பேசுறது அப்படின்னு சொல்லி சிலர் நம்ம நினைக்கிறோம். பாசிட்டிவா பேசுறக்க அவங்கெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் வார்த்தைகளை பேசுவாங்க. அது இல்லை. இது கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அதை ஒத்த அதுக்கு இசைந்த காரியத்தை பேசுறதுதான் இந்த நேர்மறையான பேச்சு, அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில பேசுகிற பேச்சு. இவனோட கூட வந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? 31, 32ல நான் வாசிக்கிறேன். அவனோட போய் வந்த மனுஷரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேலருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இது வந்து அவன் சொன்னதுக்கு பிறகு திரும்ப இல்ல இல்ல இல்ல, இது நம்மளால முடியாது, இவன் சொல்ற மாதிரி போக முடியாது, ஏன்னா அங்க ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்க ராட்சதர்கள். அந்த தேசம் வந்து அங்க இருக்கிறவங்கள சாப்பிடக்கூடிய ஒரு தேசம், குடிகளை பட்சிக்கிற தேசம்னா அவ்வளவு மோசமான தேசம். அங்க வந்து நாங்க எங்களை பாக்குறதுக்கு நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், அவங்க எங்களை பார்க்கும்போது நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு துர்ச்செய்தியை பரப்ப செய்யறாங்க. இவங்க ஏன் அப்படி துர்ச்செய்தியை சொல்றாங்க அப்படின்னா, இவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் அவர் சொல்லிட்டாரு. இவங்க போக வேண்டிதான், இவங்க போய் சுதந்திரிக்க வேண்டிதான். காலை எடுத்து வைக்கும்போது அது நடக்கும்னு விசுவாசத்தோட ஒருத்தன் பேசுறான். ஆனா இவங்க சொல்றாங்க அது முடியவே முடியாது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எதிர்மறையான பேச்சு பேசுறாங்க. இந்த உடன் இருக்கிறவங்க அதுல மெஜாரிட்டி அவங்க எல்லாருமே எதிர்மறையான பேச்சு பேசினாலும் அது அவனுடைய நேர்மறையான பேச்சை, அந்த பார்வையை மாற்றவில்லை. அந்த திரள் கூட்டமான மக்கள் அவ்வளவு மோசமான காரியத்தை பேசின உடனே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கூக்குரல் இடுறாங்கன்றாங்க, ராத்திரி முழுக்க அழுதுட்டு இருக்காங்கன்றாங்க. ஆனா இவனுடைய பார்வை மாறவில்லை. அந்த திரளான கூட்டத்தின் மக்கள், அந்த இவனும் யோசுவாவும் அதுல இருக்கான். இவங்க 2 பேர் தான், 10 பேரு தவறான காரியங்களை துர்ச்செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேர் மட்டும் நிக்கிறாங்க. இந்த 10 பேரோட இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் சேர்ந்துக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்களும் சேர்ந்து ஒரே காரியத்தை பேசுறாங்க. திரள் கூட்ட மக்கள் தவறான எதிர்மறையான காரியத்தை பேசினாலும் அவனுடைய பேச்சும் அவனுடைய செயலும் அவனுடைய பார்வையும் மாறல. சில நேரத்துல ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிப்போம், நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும், இதுல ஆண்டவர் இதை சொல்லி இருக்கிறாரு, இதை செய்வாருன்னு சொல்லி உறுதியா நிக்கணும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட நம்ம கால் எடுத்து வைப்போம். ஆனா நம்மளோட இருக்கிறவங்க மாற்றி பேசுறாங்க, அவங்களோட சேர்ந்து மற்றவங்க எல்லாரும் அப்படியே ஒரே மாதிரி பேசுறாங்க, நான் மட்டும் வித்தியாசமா பேசுறேன். மெஜாரிட்டி, அதாவது பெரும்பான்மையோர் இப்படிதான் பேசுறாங்க, அப்போ நான் அவங்களோட சேர்ந்துக்குவேன்னு பல நேரத்துல நம்ம வந்து சரியான விதத்துல ஆரம்பித்திருந்தாலும் மக்களுடைய ஒரு செல்வாக்கினால அவங்களோட இழுக்கப்பட்டு போயிடுறோம். நம்முடைய நம்பிக்கை மாறிடுது, நம்முடைய பேச்சு மாறிடுது. இதெல்லாம் எங்க நடக்க போகுது? அவங்களுக்கு எல்லாம் நடக்கவே இல்லை. அவங்களும் அந்த மாதிரி தான் நம்பினாங்க, ஆனா அவங்களுக்கு நடக்கவே இல்லை. பாத்தியா, இது எப்படி உனக்கு நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஆமா இல்ல, அப்ப இதை நம்பி பிரயோஜனம் இல்லை, அவங்கள மாதிரியே நானும் எதிர்மறையாவே பேசுறேன், இது வாய்ப்பே கிடையாது, இது நடக்கவே நடக்காது, நான் அந்த கதன்ல இருந்து வெளியே வர முடியாது, என்னுடைய குடும்பம் நல்லா வாழ முடியாது, என்னுடைய பிள்ளைங்க நல்லா செழிப்பா இருக்க முடியாது, ஏன்னா சூழ்நிலை இப்படிதான் இருக்கு, இந்த வியாதி ஒழியவே ஒழியாது,
இந்த வியாதி வந்துருச்சுன்னா இந்த வியாதியிலே இருக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லி எதிர்மறையாக மற்றவங்க பேசுற பேச்சே நம்ம பேச ஆரம்பிக்கிறோமா? காலேப் இந்த திரள் கூட்டத்தின் பேச்சினாலே அவனுடைய நம்பிக்கையும் அவனுடைய பேச்சும் மாறல. அவன் எதுல ஆரம்பிச்சானோ அதுல நிக்கிறான். இப்போ நாம 13 அதிகாரம் 33 வசனத்துல எல்லாரும் துர்ச்செய்தியை பரம்ப செய்யறாங்க. 14 அதிகாரம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாம் ராத்திரி முழுக்க அழுகுறாங்கன்றாங்க. அடுத்தது மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, பேசாம ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து நம்ம எகிப்துக்கே போயிடலாம், இது நமக்கு லாயக்கப்படாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. மோசையும் ஆரோனும் வருத்தப்பட்டு விழுந்து கிடக்குறாங்க ஆண்டவருக்கு முன்பாக. என்ன ஆகும்? 14 அதிகாரம் 6 வசனத்துல நான் காலேபை பத்தி திரும்ப பார்ப்போம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இப்ப பாருங்களேன், மோசே ஆரோனும் விழுந்து கிடக்குறாங்க. இவங்க உங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வஸ்திரங்களை கிழித்துக் கொள்றதுன்றது ஒரு ஒரு துக்கத்தை காட்டுறது, அவங்களுடைய ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற ஒரு காரியம். உடனே என்ன செய்யறாங்க? மக்களை பார்த்து சொல்றாங்க, இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும். இவங்க 2 பேர் தான் லட்சக்கணக்கான மக்கள் எதிராக நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி இவங்க பேசுறாங்க, இல்ல நாங்க போயிட்டு வந்த தேசம் நல்ல தேசம், மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருந்தால் கண்டிப்பாக அந்த தேசத்துல நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாரு. கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீங்க. நீங்க பண்ற கலகம் கர்த்தருக்கு விரோதமா பண்றீங்க. ஏன்னா அவருடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கு. அதற்கு எதிர்மறையாக நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு, ஆனா நீங்க அதுல போக முடியாதுன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோட இருக்கும்போது அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் நமக்கு இறையாவார்கள். இவங்க சொல்றாங்க அந்த தேசம் அதில் உள்ள குடிகளை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க அந்த ஜனங்கள் நமக்கு சாப்பாடு மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிடுச்சு. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அப்போ யோசுவாவுக்கும் அந்த காலேபுக்கும் விசேஷமா இந்த நாள்ல காலேபு பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலேபுக்கு இருந்த ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனையை பாருங்க. அவனுடைய நம்பிக்கை எதன் மேல இருந்தது? ஒருவேளை இவன் பார்த்த காரியங்கள் இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மேல இருந்தது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு எதிராக இவங்க பேசும்போது சொல்றாங்க, நீங்க கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்றீங்க. அவருடைய வார்த்தைக்கு எதிராக நீங்க பேசுவதன் மூலமாக அவருக்கு விரோதமாக கலகம் பண்றீங்க. அப்படி செய்யாதீங்க. நம்ம அவங்களுக்கு சாப்பாடு ஆக மாட்டோம், அவங்க நமக்கு சாப்பாடு ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களை காத்த நிழல் போயிருச்சு. அவங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள போய் நம்ம ஜெயிக்கலாம், கர்த்தர் நம்மோட இருக்கிறார். இப்படி நேர்மறையான பேச்சு எல்லாரும் எதிர்மறையாக பேசினாலும் அவங்களுடைய பேச்சு மாறல. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய அற்புதங்களுக்காக, உங்களுடைய விடுதலைக்காக காத்திருக்கிற ஒருவருக்கும் நான் பேசுறேன். உங்களுக்கு விடுதலைக்கு ஒரு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு வேண்டிய ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. அதுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறாரு உங்களுக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டோட வார்த்தை இப்படிதான் சொல்லுது, இது எனக்கு நடக்கும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை சுற்றி மற்றவர்கள் எல்லாரும், உங்களுடைய குடும்பத்தினர், மற்றவர்கள் எல்லாரும் இதற்கு மாறாகவே பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன பேச போறீங்க? இந்த காலேபு எல்லாரும் அவனுக்கு விரோதமா பேசினா கூட கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்காதீங்க, கர்த்தர் சொன்னபடி செய்வாரு, நம்ம அவங்களுக்கு பயப்பட வேண்டாம்னு பேசுறான். அப்ப அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு உறுதியான நம்பிக்கை கர்த்தர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேல இருந்து பாருங்க. பல சமயங்களிலே மற்றவங்க எல்லாம் அப்படி பேசுறாங்கன்னோடனே நம்ம அவங்க முன்னாடி பேசுறதுக்கு பயந்துட்டு ஒண்ணு அமைதியா இருக்கோம், இல்ல அவங்களோட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடுறோம். ஆமா, வயசானோடனே இந்த வியாதியெல்லாம் வரதான் செய்யும். ஆமா, இவ்வளவு கடன்ல இருந்து யாருமே மீண்டு வந்ததா சரித்திரமே கிடையாது. இந்த காரியம் இப்படிதான் முடியும், ஏன்னா எல்லாருக்கும் இப்படிதான் நடந்திருக்கு. இந்த ஒரு வேலை கிடைக்காம தான் போகும், ஏன்னா வேலை போயிடுச்சுன்னா இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே கஷ்டம். இப்படிதான் உலகத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வார்த்தை எப்படி இருக்குது? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அதை நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கோமா? இவங்க 2 பேசுறாங்க. அடுத்து பாருங்களேன், 10ஆம் வசனம். என்ன ஆகும்? 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள்.
உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. இப்போ எல்லாரும் இவங்க 2 பேரையும் கல் எடுத்து எரிஞ்சு சாகடிக்கணும்னு நினைச்சு பேசுறாங்க. பேசின உடனே ஆண்டவர் அங்க தோன்றாரு. அவருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்துல தெரியுது. அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அவங்கள கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த சூழ்நிலையினுடைய தீவிரத்தை நீங்க யோசித்து பார்க்கணும். எல்லாரும் அவங்கள சாகடிக்கக்கூடிய அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையிலும் எல்லாரும் எதிர்மறையாக இருந்தாலும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற உறுதி அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த வாக்கை உறுதியா பற்றி கொண்டான். இது கண்டிப்பா நடக்கும்ன்றதை நம்பினான். இப்போ இது 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அதுக்கிடையில ஆண்டவர் பேசுறாரு. மோசேட்ட ஆரோன்ட்ட எல்லாம் பேசுறாரு, மக்கள்கிட்ட பேசுறாரு. இப்போ 30ஆம் வசனத்துக்கு நம்ம வருவோம். காலேபு பத்தி திரும்ப பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரனும் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. இப்போ 2 பேரை தவிர வேற யாரும் அந்த தேசத்துக்குள்ள போக மாட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இவனுடைய வாக்கு தத்தம் ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்துருக்காரு, உள்ள போவீங்கன்னு சொன்ன வாக்கு தத்தம் இவன் அதை உறுதியை பற்றி கொண்டதுனால திரும்ப அவனுக்கு அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துகிறாரு ஆண்டவர். அவங்க 2 பேரும் தான் உள்ள போவீங்க, நீயும் காலேபும் யோசுவா மட்டும்தான். அடுத்தது, கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் இதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ மனாந்தரத்திலே விழும். அவைகள் மனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் மனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். இதுல பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, இவங்க 2 பேர் தவிர மீதி எல்லாரும் இந்த வனாந்தரத்துல சாக போறீங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க இங்க சாக போறோம், அவங்க பிள்ளைங்க எல்லாம் கொள்ளையாயிருவாங்கன்னு சொல்லி பேசினாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்க கொள்ளையாயிருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த பிள்ளைங்க இன்றைக்கு அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. நீங்க இந்த வனாந்தரத்துல சாகுற வரைக்கும் நீங்க 40 நாள் உள்ள போயிட்டு வந்தீங்கல்ல, ஒரு நாளைக்கு 1 வருஷம் கணக்கு வச்சு 40 வருஷமா உள்ள வெளியே அதாவது வனாந்தரத்துக்குள்ளே நீங்க சுத்திட்டு இருப்பீங்க. அதுக்குள்ளே நீங்க இந்த சந்ததி எல்லாம் அழிந்துரும். யோசுவாவையும் காலேபையும் தவிர வேற எல்லாரும் அழிந்துருவீங்க. என்னுடைய உடன்படிக்கையில இப்போ நான் ஒரு மாறுதல் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா நீங்க என்ன நம்பல அப்படிங்கிறார் ஆண்டவர். அடுத்து பாருங்க, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படி செய்வேன். இந்த வனாந்தரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இது யோசுவாவுக்கும் காலேபுக்கும் மட்டும் தனியா ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. உடனே இருந்தவர்கள் எல்லாம் அழிஞ்சு போனாங்க. 40 ஆண்டுகள் பாருங்களேன். இவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இவன் நம்பினான். ஆனா இவனோட இருந்தவங்க நம்பல. அவங்க எல்லாம் எதுவா பேசினாலும் இவன் அது இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி பேசினான். கர்த்தர் சொல்லிட்டாரா, அதுக்கு எந்த மாறுதலும் இல்லை. சூழ்நிலை வித்தியாசமா இருந்தாலும் சரி, அங்க எதிரிகள் பெரியவங்களா தெரிஞ்சாலும் சரி, பட்டணங்கள் அரணிப்பா இருந்தாலும் சரி, நான் மாற மாட்டேன், கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் உறுதியா நின்றான். அப்போ மற்றவங்க எல்லாம் எதிர்த்து பேசும்போது அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேறாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இவனுக்கு நிறைவேறும் என்று சொன்ன பிறகும் இவன் 40 ஆண்டுகள் அந்த கூட்டத்தோட அவன் அலைய வேண்டியது இருந்தது. வனாந்தரத்துல இந்த 40 வருஷம் அவங்களோட சுத்துறான். முறுமுறுக்கிறவங்க, குறை சொல்றவங்க, எல்லா நேரம் கலகம் பண்ற அதே கூட்டத்தோடு இந்த யோசுவாவும் காலேபும், சேஷமாக நீ காலேபதாம் நம்ம பாக்குறோம், அவங்களோட சுத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய நடவடிக்கையோ, அவங்களுடைய அவிசுவாசமோ, அவங்களுடைய கலகமோ இவனுடைய விசுவாசத்தையும் இவனுடைய தேவன் மேல் எனக்கு இருந்த நம்பிக்கையும் குறைக்கலைங்க. அது இவங்க உடன் இருந்தவங்க எல்லாரும் அந்த வனாந்தரத்தை அழிந்தாலும் இவன் உயிரோடு காக்கப்பட்டான். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்துக்கு துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதரில் கர்த்தருடைய சன்னதியில் வாதையினால் செத்தார்கள். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மந்திரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபு மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். அப்பவே அவங்க போயிட்டு இந்த கலவரம் எல்லாம் நடக்கிற டைம் நடந்து முடியும் போதே அந்த 12 பேர்ல இவங்க 2 பேர் தவிர 10 பேர் ஒரு வாதையில செத்துறாங்க. அதுக்கு பிறகு இந்த 40 ஆண்டு இவங்களோட சேர்ந்து சுத்துறான். இப்போ 45 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ இவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசினாகிய எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி,
காதேஸ் பர்னேயாவில் கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவி. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 45 ஆண்டுகளுக்கு பின். இப்போ 40 வருஷம் சுத்திட்டான். இப்போ 40 எண்ணாகமத்துல அவங்க சுத்துற பகுதியெல்லாம் வருது. யோசுவா வந்துடுறான். அது பிறகு மோசையெல்லாம் இறந்துடுறான். யோசுவாவும் காலேப் மட்டும்தான் இருக்கிறாங்க உயிரோட அந்த சந்ததியில. மற்றவங்கலாம் அது அவங்களுக்கு பிறகு வந்த ஜெனரேஷன். இப்போ இந்த ஜெனரேஷன் எல்லாம் கூட்டிட்டு யோர்தானை தாண்டி இவங்க வந்து வெற்றி அடைஞ்சு உள்ள போயிட்டாங்க. இப்போ 45 ஆண்டுகளுக்கு பிறகு காலேப் வந்து திரும்ப யோசுவாட்ட வர்றான். வேவு பார்க்க போகும்போது 40 வயசு. இப்போ அவனுக்கு 85 வயசு. அவன் சொல்றான் பாருங்க, காலேப வந்து யோசுவாட்ட வந்து பேசுறான். இப்போ மோசே கிடையாது. மோசே இந்த தலைவர் இல்லை. அவனுக்கு பிறகு யோசுவா தான் இருக்கிறாரு. இப்போ யோசுவாட்டையும் வந்து அவன் தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துறாரு காலேப். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 14:7. தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாட்களிலே மோசே, நீ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்னைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்ப பாருங்களேன், 40 வருஷம் சுத்தினாலும் மற்ற மக்கள் வந்து அந்த வாக்குத்தத்தத்தை நம்பாம போனாலும் இவன் அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். எனக்கு அது நிறைவேறும், அது எப்படியாவது நிறைவேறும், அது வந்து நடக்கும்னு சொல்றத நம்பினா. இப்போ அவனுக்கு அவன் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது இருந்த தலைவர் கூட இல்லை, யோசுவா வந்துட்டான். இப்போ அந்த யோசுவாட்ட போய் நிக்கிறான். சொல்றான், 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட இருதயத்துல நான் என்ன நினைச்சேனோ அங்க போனேன், எல்லாரோட போனேன். ஆனா என்னோட இருதயத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நான் சொன்னேன். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நமக்கு வெற்றி கொடுப்பாருன்றத நான் சொன்னேன். நான் வந்து உத்தமமாய் இருந்தேன். அது மற்றவங்கெல்லாம் வந்து ஆண்டவரை நம்பாம மற்ற மக்களுடைய இருதயத்தை கரைய பண்ணாங்க. ஆனா வந்து நான் தேவனை உறுதியாய் உத்தமமாய் பின்பற்றினேன்னு சொல்றான். நீ வந்து உத்தமமாய் பின்பற்றினதுனாலே நீ போன தேசம் உனக்கு சுதந்திரமாய் இருக்கும்னு சொல்லி மோசே ஆணையிட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துறான். இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே அவர் என்னை உயிரோட காத்தாரு. இப்ப கர்த்தர் என்னை உயிரோட வச்சிருக்காரு. இது பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். மற்ற மக்களோட சேர்ந்து சாகல, எதிர்மறையா பேசினவங்க எல்லாம் இல்லாம போயிட்டாங்க. ஆனா இவன் உயிரோட இருக்கிறான். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே சஞ்சரித்ததிலே அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி இப்பொழுது 45 வருஷமாகிறது. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். பாருங்க, 85 வயசுல அவன் சொல்றான், 40 வயசுல நான் உள்ள போறேன், 45 வருஷம் இவங்களோட அலைஞ்சிருக்கேன், இப்போ எனக்கு 85 வயசு ஆகுது. அவன் சொல்றான் பாருங்க, மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கு மரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது. ஆகையால் நான் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். இங்க பாருங்களேன், இவனுடைய மனப்பான்மை, அவனுடைய ஒரு உறுதியான ஒரு இருதயம், ஆண்டவரை பற்றி உறுதியா இருக்கிற உத்தமமா இருக்கிற இருதயம், உத்தம இருதயத்தோட ஆண்டவரை பின்பற்ற காரியத்தை பாருங்களேன். அவனுடைய ஆர்வம், அன்னைக்கு இருந்த அதே ஆர்வம், உள்ள போய் சுதந்திரிக்கணும், இப்பவே போயிடலாம்னு சொன்னா அதே ஆர்வம் 85 வயசாயும் குறையலைங்க. கூட இருக்கிறவங்களாம் வித்தியாசமா நடந்துக்கிட்டாலும் அவன் குறையல. அவன் யோசுவாட்ட வந்து சொல்றான், ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால எனக்கு வந்து இப்ப 85 வயசானாலும் 40 வயசுல எனக்கு இருந்த அதே பலன் இருக்கிறது. கர்த்தர் என்னை உயிரோட காத்திருக்கிறார். எனக்கு இப்ப கூட என்னால யுத்தம் பண்ண முடியும். அங்க வந்து ஏற்கனவே ராட்சதர்கள் இருக்கிறார்கள்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த ராட்சதர்களை என்னால வெற்றி கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அவனுக்கு இந்த சவால்கள் வந்து மற்றவங்க எல்லாம் பிரச்சனை பார்த்தோன்னே ஐயோ நம்ம அவ்வளவுதான், நம்மளை சாப்பிட்டுருவாங்க, நம்ம பின்னாடி ஓடிடலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் போயிடுறோம். ஐயோ அந்த பிரச்சனை என்னால தாங்க முடியாது, இது தாண்டி வர எனக்கு வழியே இல்லை என்று, இப்படி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கையை ஒண்ணெல்லாம் போயிடும் சொல்லி அந்த ஒரு நிலைமைக்கு வந்துடுறான். ஆனா இவனுடைய வாழ்க்கையில அந்த சவால்களை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர்றான். அதனாலதான் நான் சொன்னேன், ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. காலேபுக்கு சொல்றான், அந்த ஆர்வம் இன்னுமே குறையல, எனக்கு அந்த நாட்டை கொடுங்க, அங்க ஏற்கனவே ராட்சதர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியும்ல, மற்ற இடத்துல எல்லாம் நிறைய இடத்த வெற்றி பெற்றுட்டாங்க, ஆனா அந்த மலை நாட்டுல இன்னும் வெற்றி பெறல. இவன் சொல்றான், அதை கொடுங்க,
இவன் நினைச்சா கேட்டிருக்கலாம். ஏற்கனவே மோசே வந்து எனக்கு சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாரும் போய் வெற்றி பெற்ற இடத்துல எனக்கு அதுல இருந்து கொடுங்களேன். ஏற்கனவே அங்க வெற்றி பெற்றாச்சு. இது காலேபுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கொடுத்துருக்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அம்மனா எது ஈஸியோ அந்த பக்கம் போயிடுவான். ஆனா இவனுடைய ஒரு மனப்பான்மை எப்படி இருந்ததுன்னா, கஷ்டமானத, சவால் நிறைந்தத நான் பெறுவேன். அதாவது வாக்கு பண்ணப்பட்டது எனக்கு வேணும். எனக்கு வந்து அவனுடைய ஆர்வம் குறையவே இல்லைங்க. அவனுடைய மனப்பான்மை, அவனுடைய ஒரு மனதுல உள்ள ஒரு கண்டிஷன், ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னா, அவனை இளமையாவே வச்சிருக்குது. அதே பலன், அதே ஆர்வம், அதே உத்தமம், அதே தைரியம், தன்னுடையதை சுதந்திரித்துக் கொள்ளணும்ன்ற வேகம், அதே விசுவாசம், அதே பேச்சு, அதெல்லாம் அவனுக்கு எளிதா கிடைக்கல. போய் அங்க போய் உடனே போய் அவனா இந்தாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்லி விட்டுருக்க மாட்டாங்க. அவன் போரிட்டு பெறக்கூடிய அளவுக்கு அவன் நடந்திருக்கான். மோசே என்னை அனுப்புகிற நாளில இருந்த பலன் எனக்கு இருக்கு, எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறான். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு பல நேரத்துல நம்ம அசதியா இருக்கிறோங்க. இது எனக்கு சுகம் உண்டுன்னு அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு செழிப்பு உண்டுன்றாரு, சமாதானம் இல்ல இருக்கு. நம்ம வந்து குறைவில்லாத வாழ்க்கை வாழ முடியும், தேவனை போல பரிபூர்ணமா வாழ முடியும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தெல்லாம் நாம் நிறைய வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறாரு. அப்போ அந்த பரிபூர்ணம் நமக்கு வந்து நிறைய முடியும். ஆனா அது கேட்டு பெற்றுக்கிறது இல்ல. அப்போ யோசுவா, ஏதாவது யோசுவா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அப்பொழுது யோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனாகிய எப்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரம்னே போய் அப்பாடான்னு போய் அங்க வீடு கட்டி உட்கார்ந்துடலான்னு நினைக்காதீங்க. அங்க போய் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். காலேபுக்கு யோசுவா கர்த்தர் கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமாகிய எப்ரோனை யூதோபத்திரத்தின் நடுவிலே பங்கிட்டு கொடுத்தான்னு வருது. சரிப்பா நீ போய் எடுத்துக்கோன்னு தான் சொல்லியிருக்கான். அவன் அடுத்து 14ஆம் வசனத்துல அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரையும் காலேப் துரத்தி விட்டு, அது அப்படின்னு அர்த்தம் 3 பேரு ராட்சதர்கள் பெரிய இருந்திருக்காங்க, அவங்களெல்லாம் துரத்திட்டு அங்க போய் தன்னுடைய சுதந்திரத்தை அவன் பெற்றான். அங்க போய் போரிட்டு தாங்க வாங்கினான், எளிதா கிடைக்கலங்க. இப்போ அதுக்கு மட்டும் இல்லாம தன்னுடைய மகளுக்கும் அதே போன்ற ஒரு மணமகனை தேடுறாங்க. இதுமே ஆச்சரியமா இருக்கு. அதாவது யோசுவா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு சேலஞ்சு கொடுக்குறான். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொல்றான். இந்த பட்டணத்தை போய் யார் சண்டை போட்டு பிடிக்கிறாங்களோ அவனுக்கு நான் கொடுப்பேன். இப்போ தன்னை போலவே தன்னுடைய மகளுக்கும் தன்னை போலவே ஒரு நல்ல மனப்பான்மை உடையவன், தன்னுடையதை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும், அது வந்து சவால்களை சாப்பிட்ற ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிற ஒரு மகனை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அவன் அதை ஒரு சேலஞ்ச் வைக்கிறான். ஒருத்தன் போய் பிடிக்கிறான், அவனுக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். இது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. மோசே கூட அந்த மக்களுடைய ஒரு முரட்டாட்டத்தினாலே, கலகத்தினாலே 40 வருஷம் அவங்ககிட்ட மண்டைடியா இவங்களோட கடக்கிறோமேன்ற கடைசியில அவன் மனம் வெறுத்து அவருடைய ஆவியை விசனப்பட்டு பேசி பதறி பேசி உள்ள நுழைய முடியாம போயிட்டாங்க. ஆனா இந்த காலேப் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு வாங்கி போய் எளிதா போய் அடையல, போரிட்டு உரிமையை கோரி அந்த இடத்துல சண்டை போட்டு பெற்றுக்கொள்றான். தன்னுடைய சுதந்திரத்தை அவன் நிலைநாட்டுறான். இப்போ நம்ம 85ஆவது வயசுல 40 வருஷம் ஆயிருக்கு அவனுக்கு அந்த சுதந்திரிக்க 45 வருஷம் மொத்தம், அதுவும் சண்டை போட்டு தான் வாங்கியிருக்கிறான். இன்றைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே எல்லாரும் எனக்கு எதிராக வராங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துடுறோமே. ஆனா இன்றைக்கு காலை யோசித்து பாருங்க, அவன் எவ்வளவு தூரம் மன உறுதியா இருந்திருக்கிறான். எல்லாரும் அகேன்ஸ்டா பேசும்போது கர்த்தருக்கு விரோதமா நீங்க கலகம் பண்ணாதீங்க, கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு, அது நமக்கு எளிதா பெற்றுக்கொள்ளலாம். கடைசியில 85 வயசு வரைக்கும் கர்த்தர் என்னை உயிரோட காத்திருக்கிறார், அதே பலன் எனக்கு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அவனுடைய ஒரு ஆர்வமும் அவனுடைய மனப்பான்மையும் அவனுடைய சரீரத்தை இளமையாக வச்சிருக்குது. இன்றைக்கு இவன் நமக்கு முன்பாக ஒரு பெரிய சவாலாக இருக்கிறான். நம்ம சவாலை சக்தியாக மாற்ற முடியுதா? இவன் காலை தான் செஞ்சிருக்கான்.
அவனுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அவன் ஒரு சக்தியாக மாற்றி, ஒரு சாப்பாடாக மாற்றி, அதை தனக்கு பலனாகவே மாற்றிக்கொண்டான். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். அடையாம போயிடாதீங்க அப்படிங்கிறார். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகி நாமோ அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். இப்போ இது எதை சொல்லுது? இஸ்ரவேல் மக்களை பத்தி தான் சொல்லுது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனா அவங்க விசுவாசிக்கல, அதனால உள்ள பிரவேசிக்கல. ஆனா காலை விசுவாசித்தான், உள்ள பிரவேசித்தான். தனக்குரியது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அதை போரிட்டு பெற்றுக்கொண்டான். இந்த ஒரு மனநிலை நமக்கு வேணும். நமக்கு வேண்டிய சுகத்தையோ, நமக்கு வேண்டிய ஒரு விடுதலையோ, நமக்கு வேண்டிய செழிப்பையோ, குடும்ப சமாதானத்தையோ, ஒற்றுமையோ நம்ம ஒரு போரிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தாலும் நம் விடாமுயற்சியோடு அதை செய்யறதுக்கு நமக்கு சவாலை ஏற்றுக்கொள்றதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாருங்க. நமக்கு இருக்குது, நம்மளால முடியும். ஒரே ஒரு காரியம், இவனை மாதிரி மற்றவங்களோட சேர்ந்துட்டு மற்றவங்க எல்லாம் எதிர்மறையா பேசினா அவங்களோட சேராம இவன் மட்டும் தனியா நின்னான் பாத்தீங்களா, இவனு யோசுவோம். அதே போல நாம் நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தை தான் மேலானது. மற்றவங்களே எதிர்மறையா பேசினா அது எனக்கு நடக்காது. இந்த வார்த்தை சொல்லி இருக்குது, அதை நான் நம்ப போறேன். அவங்க பேசுறதுனால இந்த வார்த்தை பொய்யாயிராது. 40 வருஷமா அந்த அவிசுவாச கூட்டத்தோட இருந்தாலும் அவனுடைய அவிசுவாசம் அவனுக்குள்ள வரல. 85 வயசுலயும் அவன் அதே விசுவாசம், அதே வேகம், அதே தைரியம், அதே ஆர்வம், சவால்களை பலனாக மாற்றக்கூடிய அதே ஒரு ஆர்வம் அவனுக்கு குறையலைங்க. எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரேன்னு வசனம் சொல்லுது. இந்த வாக்குத்தத்தை பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்பி அசைவில்லாம உறுதியா இருந்ததுனாலே கடைசியில ஒரு ராட்சதர்கள் வாழ்கிற இடத்த கூட அவனுக்கு சுதந்திரமாக கேட்டு பெற்றுக்கொண்டு போரிட்டு வாங்கினாங்க அந்த காலம். இப்படிப்பட்ட மனநிலை நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே ஐயோன்னு விழுந்து போயிடாம அந்த சவாலையும் நான் தாண்டி போவேன், இந்த ஒரு தோல்வியையும் நான் தாண்டி போக முடியும், இந்த ஒரு பெரிய பிரச்சனை எதிரிட்டு வருதா இதையும் தாண்டி என்னால போக முடியும் அப்படி, ஏன்னா அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சுக்குவேன் நான் அப்படின்ற ஒரு தைரியத்தோட நம்மால முன்னேறி செல்ல முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.